Hi friends, welcome to Darbar Samayal. இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான ஒரு fish fry ரெசிபி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு ஒரு 7 துண்டு வெல மீன் எடுத்து வச்சிருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி லைட்டா அதுல கீறி கொடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 13 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதை வந்துட்டு நல்லா அரைச்சு எடுத்து வச்சிரலாம். இப்போ வந்து மசாலா மிக்ஸ் பண்ணுறதுக்கு பிளேட் எடுத்துருக்கேன். அதில் வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வத்தல் பொடி, 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் நல்ல மிளகு பொடி, தேவையான அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க ஃபஸ்ட்டு. அதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல சின்ன வெங்காயம், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நான் தண்ணி ரொம்ப ஆட் பண்ணல, வெங்காயத்தில் உள்ள தண்ணியே போதும். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி மசாலாவை ரெடி பண்ணி வச்சுருங்க. இப்போ ஒவ்வொரு மீனாக எடுத்து இந்த மசாலாவை அதில் நல்லா தடவி வச்சிடலாம். மொத்தமாக போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது சரியாகவே வராது. ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு பீஸாஸாக எடுத்து நல்லா வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம வந்து மீனை வந்து ஒவ்வொன்றா இதில் சேர்த்துடலாம். எல்லா மீனையுமே சேர்த்துட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். மீன் பொதுவாகவே வந்துட்டு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் வெலை மீன் வந்து ரொம்ப நல்லது. உங்களுக்கு ஸ்கின் வந்து நல்ல க்ளோ ஆகுறதுக்கு இந்த மீன் வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாரத்தில் ஒரு தடவையாச்சும் இந்த மீன் சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். மீன் வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் மாற்றி போட்டு ஃப்ரை பண்ணி எல்லாத்தையுமே எடுத்துடலாம். அவ்வளோதான், மீன் எல்லாத்தையுமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ அப்படியே எடுத்து வச்சிடலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.